இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த விசுவாசத்தை எங்க இன்னும் காணோம்? வர வர இவனுக்கு கூட பயம் இல்லாம போச்சு. வரட்டும் இன்னைக்கு. இவனுக்காகலாம் நான் காத்திருக்க வேண்டியது இருக்கு பாரு. சுந்தரம், அம்மா. என்னங்கம்மா? என்ன சுந்தரம், இவ்ளோ பெரிய உருவம் இங்க குத்துக்கல்லு மாதிரி நிக்கிற, பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? அது வந்துமா, நீங்க ஏதோ ஒரு யோசனையில இருந்தீங்க, அதான் உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு. கரெக்ட், நான் யோசனையில இருந்தேன்ல, கரெக்டா சொல்லிட்டேன். அகிலா அக்கா நல்லவங்களா கெட்டவங்களா? என்ன சுந்தரம் இப்படி முழிக்கிற? அகிலா அக்கா நல்லவங்களா கெட்டவங்களா அத பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப நான் உன்கிட்ட கேக்குறேன், நீ சொல்லு. அகிலா அக்கா நல்லவங்களா கெட்டவங்களா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? அம்மா ரொம்ப நல்லவங்க தான்மா. ஆமா ஆமா ஆமா, அம்மா ரொம்ப நல்லவங்க தான். யார் இல்லன்னு சொன்னா? ஆமா சுந்தரம், அம்மா எப்பப்ப நல்லவங்க எப்பப்ப கெட்டவங்க. என்ன சுந்தரம், முதல் கேள்வி கேட்டதுக்கு நல்லா படிக்கிற பையன் மாதிரி டக்குன்னு பதில் சொல்லிட்ட. ரெண்டாவது கேள்வி கேட்டா படிக்காத மக்க பையன் மாதிரி தலைய குனிஞ்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்க. சரி விடு, ரொம்ப யோசிக்கிற, உன்னால பதில் சொல்ல முடியல. நீ டக்குன்னு பதில் சொல்ற மாதிரி ஈஸியான கேள்வி கேக்குறேன். நான் நல்லவளா கெட்டவளா? என்ன சுந்தரம், ஈஸியான கேள்வி தானே கேட்டிருக்கேன், டக்குன்னு பதில் சொல்லிடலாமே. நீ ஒரு அக்மார் கெட்டவதான். இதானே உன் மனசுல இருக்கு. எனக்கு தெரியும் சுந்தரம். பின்ன நான் கெட்டவ, கலகக்காரி, என்னால உன் பொண்ணுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. ஆனா நாரதர் கலகம் நன்மையில முடியுங்கிற மாதிரி ஏன் கலகம் எல்லாம் உன் பொண்ணுக்கு நன்மையில தானே முடிஞ்சிருக்கு. யோசிச்சு பாரு. இந்த ஆதி எப்ப பார்த்தாலும் இந்த ஹாஸ்பிட்டலையே சுத்தி 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 வரான். இந்த விஷயம் மட்டும் அகிலா அக்கா காதுக்கு போச்சுன்னா என்னெல்லாம் வரும். அகிலா அக்காவுக்கு கோபம் வரும், அதுக்கப்புறம் அவங்க கைக்கு துப்பாக்கி வரும், உன் பொண்ணு உயிருக்கு அதனால ஆபத்து வரும். இத கூட உன் பொண்ணு மேல நான் வச்சிருக்கிற அக்கறையில தான் சொல்றேன் சுந்தரம். ஆனா நீ நம்ப மாட்ட. நான் ஏதோ தேவையில்லாம வந்து போட்டு கொடுக்கறேன்னு நினைப்பேன். ஏன்னா நான் கெட்டவ தானே, அப்படிதான் நீ நினைச்சிட்டு இருக்க. விடு விடு, நல்லதுக்கு எப்பவுமே காலம் இல்ல. சுந்தரம், மனசு கேட்க மாட்டேங்குது. உன் பொண்ண பாத்துக்கோ. பொம்பளை புள்ள பொக்கிஷம், பத்திரமா பாத்துக்க. பொண்ண பெத்து மேய விட்டுருக்கோம் நாடக கம்பெனி. இவனுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும். இதுவே வேலை செய்து போல இருக்கே. மொத்த கூட்டத்தையும் விரட்டுறான் இரு. என்ன பாக்குற? இது ஏற்கனவே உனக்கு கொடுத்ததுதான். கணேசன் கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன். இந்த பிலோ ஃபுல்லா என்னோட மூச்சு காத்து இருக்கு. இது நீ உன் தலைக்கு வச்சு படுத்துக்கோ. என் மடியில தலை வச்சு படுத்திருக்க மாதிரி இருக்கும். உன் அப்பா இருக்கும்போது கூட நீ இதை உன் தலைக்கு வச்சு படுத்துக்கலாம். பார்வதி, பார்வதி, பார்வதி,
ஆ, அப்பா தூங்கிட்டியாமா? தூங்கலப்பா, சும்மாதான் கண்ணை மூடி படுத்துட்டு இருந்தேன். என்னது குட்டி தலையான? காலுக்கு வச்சு படுத்துக்க சொல்லி கொடுத்துருக்காங்களா? காலுக்கு வச்சு படுத்துக்க சொல்லி கொடுத்தத எதுக்காக தலைக்கு வச்சு படுத்திருக்க? என்ன பார்வதி, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எந்த பதிலும் சொல்லாம அமைதியாவே இருக்க. என்னாச்சு? ஆ, அது வந்துப்பா, அது வந்து பார்வதி, உன் பெட்ஷீட் தலாடிலாம் மாத்தணும். இப்ப ஆள் வருவாங்க, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. ம், ஏமா, இந்த குட்டி தலையணைய காலுக்கு வச்சுக்க சொல்லி கொடுத்தீங்களா இல்ல தலைக்கு வச்சுக்க சொல்லி கொடுத்தீங்களா? அந்த தலையணிய நாங்க குடுக்கலங்க, ஆதி சார் தான் பார்வதிக்கு ஸ்பெஷலா கொடுத்திருக்காரு. அவர் தலையணையை கொண்டு வந்து கொடுத்தா உடனே வாங்கி தலைக்கு வச்சு படுத்துக்குவியா? ஏற்கனவே தலையணையெல்லாம் இருக்கு, வேண்டான்னு சொல்ல வேண்டியதுதானே? பெரியய்யா பெரியப்பட்டு கொடுக்கும் போது என்னால வேண்டான்னு சொல்ல முடியலப்பா, அதனால தான் வாங்கிக்கிட்டேன். இதெல்லாம் எனக்கு சரியா படல பார்வதி. இல்லப்பா, பெரியய்யா வந்து ஏதாவது சொல்லி என்ன சமாதானப்படுத்தணும்னு பார்க்காத. இதெல்லாம் சரியில்லை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சுந்தரம், பார்வதிக்கு சாப்பிட எதனா வாங்க போறீங்களா? நான் வாங்கிட்டு வந்துட்டேன், நீங்க எதுவும் வாங்க வேண்டாம். என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பெரிய தம்பி. என்ன பேசணும் சுந்தரம்? பார்வதி விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் தனியா போய் பேசலாமா பெரிய தம்பி? பார்வதிக்கு வீட்டுல சமையல் வேலை கிடைச்சதுல இருந்து உங்க கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாஸ்டரா ஆக்கின வரைக்கும் நீங்க பார்வதி மேல காட்டின அக்கறை தான் காரணம். அப்பாவி கிராமத்து பொண்ணுன்னு நீங்க அவ மேல காட்டின அக்கறை பார்வதியோட மனசுக்குள்ள பல கனவுகளை உருவாக்கி இருக்கு பெரிய தம்பி. ஒரு தகப்பனா நான் அவளுக்கு எவ்வளவோ புத்தி சொல்லி பார்த்துட்டேன். எனக்கு அவ கட்டுப்பட்டு நடந்துக்கிறாளே தவிர அவ தன்னோட மனசை மாத்திக்கவே இல்லை பெரிய தம்பி. நான் உங்ககிட்ட உண்மையை உடைச்சே சொல்லிடுறேன் பெரிய தம்பி. பார்வதியோட மனசுக்குள்ள நீங்க தான் இருக்கீங்க.